அதாவது மீனாக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் பார்க்குறாங்க. மனோஜ் பார்த்த முத்து இந்த மாதிரி இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த கனகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி மனோஜை கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் என்ன இங்கே இருக்கு, வா நம்மள டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா சரிமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்டரை பார்க்கறதுக்கும் உள்ள போறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு இவனை இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து தான் அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் இப்போ 2 பேர் வந்துட்டு போனாங்களா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குமே அதுக்கு டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான், அதாவது அந்த பொண்ணுக்கு தான் மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க, அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அது என்னோட அண்ணன் தான், அந்த மாதிரி அவனோட ஒய்ஃப் அந்த பொண்ணு கிடையாது, அது வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப், ஸோ வந்துட்டு கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு டாக்டரோ என்னங்க சொல்றீங்க, அவரோட கணவர் அப்படிங்கிற பேர்ல மனோஜ்குமார் பேர் மனோஜ் தானே, ஸோ அவரோட பேர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியுமே அதான் முத்துக்கே சந்தேகம் வருது. அடே கேடி போயில சரியான கேடித்தனமான வேலையெல்லாம் பார்த்துருப்ப போலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது அதாவது மனோஜ்மே அங்கே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஜயாவை பார்த்து முத்து சொல்றாங்க, அம்மா அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உங்க பையன் மனோஜோட தான், அதாவது நீங்க சொல்லுவீங்களா உங்க பையன் மனோஜ் இந்த மாதிரி பாவம் பச்சை பிள்ளை ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு அந்த பச்சை பிள்ளை எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்றேன், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு தெனவாட்டா கேட்க. அதுக்கு முத்து எனக்கு என்ன தெரியுமா, அதாவது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த மாதிரி ஒன்றை பார்த்தேன், ஒன்று மட்டும் இல்லை ஒன்னையும் கனகாவையும் பார்த்தேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியுமே மனோஜ் அப்படியே எதுவுமே பேசாம நிற்கிறாரு. ஆஹா இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் சொல்ல போகிறான், அவ்வளோதான் நம்மளை ஆட்டி விட்டு ஓட வெளுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காரு.